பேச்சாளராக இருந்து அவங்களுடைய பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு காலத்தில் பேச்சு போட்டிகள் எல்லாம் பங்கேற்று பின்னால் பேசக்கூடிய வாய்ப்பு இல்லாத தருணத்தில் ஈதல் தமிழில் இணைந்து இன்றைக்கு பல தமிழக மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பிற்கினிய சகோதரி செண்பகலட்சுமி அம்மா அவர்களை ஒரு பெரிய கைதட்டலின் மத்தியில் இந்த மேடை கலைப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. பச்சை மயில் வாகனமும் 12 தின்தோளும் அச்சம் மயில் வேலும் கச்சை திருவரையும் சீரடியும் செங்கையும் அருள் விழியும் மா முகங்களாரும் அடியேற்கும் முன்னின்றருள். இளவேனில் மாதம் இயற்கை இளந்துளிர் விட்டு தன் இளமையையும் பசுமையையும் மீட்டெடுக்கும் மாதம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் 6 கமலங்களில் விழ சண்முகமாய் ஆறுமுகனாய் முருகப்பெருமான் அவதாரம் செய்த மாதம். பல சிவன் கோவில்களில் வைகாசி பிரம்மோற்சவம் நடக்கும் மாதம். இந்த இனிய வைகாசி மாதத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வாய்ப்பளித்த ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுக்கப்பட்ட தலைப்பு பக்தியின் உச்சியை அடைவதில் முன்னிலை வகிப்பது ஆண்களா பெண்களா. தலைப்புக்கு சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க ஐயா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. தலைப்புக்கு சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க ஐயா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி, இப்போ நான் என்னமோ தலைப்புல நிறைய இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்தமான தலைப்பு. நடுவர் அவர்களே, தலைப்பில் ஒரு அழுத்தம் இருக்கிறதாக நினைக்கிறேன். பக்தி நிலையில் அடைவது, பக்தி நிலையில் உச்சத்தை அடைவது, பக்தியின் உச்சத்தில் அடைவது அப்படின்னு ஒரு அழுத்தமான word to be underlined அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்போ பக்தி அப்படிங்கிறது வேற, பக்தியினுடைய உச்சம் என்பது வேற அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுல பக்தி அப்படிங்கறத சின்னதா ஒரு பொருள் சொல்லி இல்லாமே கிளாஸ் எடுத்தே பழகி போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. பக்தி அப்படிங்கிறது தன்னை அர்ப்பணித்தல், ஒட்டுமொத்த சரணாகதி நிலை, எந்நேரமும் இறை சிந்தனையில் இருத்தல் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். சரி, அப்ப பக்தியின் உச்சம் இதுக்கு மேல இருக்கிறது தான் பக்தியினோட உச்சமோ? ஆமா, இறைவனோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுதல். இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணையும் பொழுது அந்த பக்தி உச்சத்தை அடைகிறது அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் இல்லையா? இப்ப இதுல ஆண்கள் முன்னிலை வைக்கிறார்களா பெண்கள் முன்னிலை வைக்கிறார்களா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது 2 பேருக்குமே பக்தி இருக்கிறது. நடுவர் அவர்களே, இவர் இதுல முன்னிலை வகிப்பது யார் அப்படிங்கறதுல மட்டும்தான் ஒரு இது. அப்போ ஆண்கள் தங்களுடைய பக்தியை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள், பெண்கள் தங்களுடைய பக்தியை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள். இப்படி இதுல 2 புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முன்னிலை வகிப்பது யாருன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அதுதானே கணக்கு. அப்போ பக்தியினுடைய வெளிப்பாட்டை ஆண்கள் எப்படியெல்லாம் பண்றாங்க தெரியுமா? பெரும்பாலும் 2 பக்கமும் 2 இருக்கு. நான் முதல்லயே டிக்ளரேஷன் கொடுத்துறேன். ஆனாலும் பெரும்பாலும்